வணக்கம். ஃபோர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர் அருகே நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்ட வீடுகளில் விரிசல். மேற்கூரைகள் பெயர்ந்து விழுவதால் அச்சத்தில் உறைந்துள்ள குடியிருப்பு வாசிகள். மதுரை வாடிப்பட்டி அருகே கமிஷன் பிரச்சினை காரணமாக கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகள். டன் கணக்கில் தேக்கமடைந்துள்ளதால் ஆட்சியர் உடனடி நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. கொடைக்கானல் அருகே குப்பை கிடங்காக மாறி வரும் கூக்கால் ஏரி. பாசன பகுதி மற்றும் வனவிலங்குகள் பாதிக்கப்படுவதால் ஏரியை தூய்மைப்படுத்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அடிக்கடி பழுதாகும் மின்மாற்றியால் நீரின்றி கருகும் 400 ஏக்கர் பயிர்கள். மும்முனை மின்சாரம் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம். இன்று உலக தண்ணீர் தினம் அனுசரிப்பு. திருநெல்வேலியில் நீர்நிலைகளின் பரிதாப நிலையை விளக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஓட்டன்சத்திரம் அருகே நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ள வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு மேற்கூரைகள் பெயர்ந்து விழுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே கீரனூர் பேரூராட்சியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கடந்த 2009ஆம் ஆண்டு 200 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டு பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டன. 15 ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாததால் இந்த வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்து வருகிறது. இதனால் வீடுகளில் குடியிருக்கும் மக்கள் அச்சத்துடனேயே வசித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் வசிக்கும் செல்வராஜ் என்பவர் வீட்டில் அனைவரும் குடும்பத்துடன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் செல்வராஜுக்கு தோளில் காயம் ஏற்பட்டுள்ளது. அனைவரும் துரிதமாக வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதனால் குடியிருப்பு வாசிகள் உயிர் பயத்திலேயே வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். எனவே இதனை அரசு கவனத்தில் கொண்டு வீடுகளை பராமரிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கொடைக்கானலில் குப்பை கிடங்காக மாறி வரும் கூக்கால் ஏரியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கூக்கால் கிராமம். இந்த கிராமத்தில் அமைந்துள்ள கூக்கால் ஏரியின் நீர் பாசன மற்றும் வனவிலங்குகளின் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த ஏரியில் சமீப காலமாக குப்பை கொட்டப்பட்டு வருவதால் கூக்கால் ஏரி குப்பை கிடங்காக காட்சியளித்து வருகிறது. மேலும் ஏரி முழுவதும் செடி கொடிகள் சூழ்ந்து நீர் மாசடைந்து காணப்படுகிறது. இதனால் பாசன பகுதிகள் பாதிக்கப்படுவதுடன் வனவிலங்குகளுக்கு நீர் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. உலக தண்ணீர் தினத்தையொட்டி கூக்கால் ஏரியை தூய்மைப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்று கொடைக்கானல் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாடிப்பட்டி அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் டன் கணக்கில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே ஐயங்கோட்டை கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அரசு கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இடைத்தரகர் மற்றும் அதிகாரிகளின் கமிஷன் பிரச்சினையில் கடந்த 20 நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படாமல் நெல் மூட்டைகள் டன் கணக்கில் தேக்கமடைந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது ஐயங்கோட்டை மந்தை திடல் மற்றும் ஐயனார் கோவில் பகுதி என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு டோக்கன் வழங்கப்பட்டு வரிசைப்படி நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் இதில் சிலர் கமிஷன் வேண்டும் என்பதற்காக ஆட்சியரிடம் புகார் அளித்து வருவதாகவும் கூறினர். எனவே மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுத்து விரைவாக நெல் கொள்முதல் செய்யப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாராபுரம் அருகே அடிக்கடி மின்மாற்றி பழுதடைந்து வருவதால் 400 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வெங்காய பயிர் கருகியதால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள கோவிந்தாபுரம் மற்றும் சத்திரம் கிராமத்தில்
சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெங்காயம் உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. இப்பகுதி விளைநிலங்களுக்கு மின்சாரம் வழங்குவதற்காக அந்த பகுதியில் ஒரு மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மின்மாற்றி அமைக்கப்பட்டு பல வருடங்கள் ஆன நிலையில் மின்மாற்றி அடிக்கடி பழுதடைந்து வருகிறது. இதனால் விளைநிலத்திற்கு நீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து மின்வாரிய அலுவலகத்தில் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நீர் இல்லாததால் 400 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சின்ன வெங்காயம், மக்காச்சோளம், தக்காளி உள்ளிட்ட பயிர்கள் கருகியதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு உடனடியாக மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மின்சாரம் அதிகமாக தேவைப்படுது. ஆனால் அதில் 100 கேவிஏ அந்த பெட்டி மட்டும்தான் மாட்டிக்கிறாங்க. ஆனால் புதுசாக பவர் சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு மின்சார வாரியம் சரியான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இது ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டே இருக்கு. இது போன வருஷத்தையும் கூட எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு 10 நாள் மின்சாரம் வரவே இல்லை. அதனால மக்காச்சோளம், வெங்காயம் இந்த மாதிரி பயிர்கள்லாம் கருகி விவசாயி பயங்கரமாக பாதிப்படைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வெய்ய காலம் வந்ததையுமே மறுபடியும் அதே பிரச்சனை. இன்னைக்கு கரண்ட் 22 நாள் ஆச்சு மும்முனை இணைப்பு. இது எதாவது பிரச்சனைனா சிங்கிள் பேஸ் கொடுத்து ஊருக்குள்ள லைட் எரியிற மாதிரி மட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. 20 நாள் தண்ணியே பாயல, எல்லாமே அழிஞ்சு போச்சு. இதுக்கு மின்சார வாரியம் தான் நஷ்டஈடு கொடுக்கணும் விவசாயிகளுக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த லேசான மழையால் ஏற்காட்டில் காஃபி செடிகளில் காஃபி பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அதிகப்படியான அளவில் காஃபி விவசாயம் செய்யப்படுகிறது. ஏற்காட்டில் விளைவிக்கப்படும் காஃபி இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு சிறந்த வரவேற்பை பெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த வாரம் சில நாட்கள் ஏற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான மழை பெய்தது. இந்த மழையால் காஃபி தோட்டம் முழுவதும் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் காஃபி பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. மேலும் ஏற்காடு மலைப்பாதையில் உள்ள காஃபி தோட்டத்தில் பூத்து குலுங்கும் காஃபி பூக்களை சுற்றுலா பயணிகள் வாகனத்தில் சென்றவாறே கண்டு மகிழ்கின்றனர். மேலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு காஃபி மகசூல் நன்றாக இருக்கும் என்று காஃபி விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விழியும் பூமி அமைதிக்காக விழிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து இழுகவே. தூத்துக்குடி மில்லர்புரத்தில் தேங்கியுள்ள மழைநீரால் பள்ளி செல்லும் மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். தூத்துக்குடியில் இன்று அதிகாலை 2 மணி முதல் சுமார் 4 மணி நேரம் பலத்த மழை பெய்ததால் மாநகரின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இந்நிலையில் கதிர்வேல் நகர், மில்லர்புரம், புஷ்பா நகர், தபால் தந்தி காலனி உள்ளிட்ட பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக மில்லர்புரத்தில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி முன் தேங்கியிருந்த மழை வெள்ளத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் பொழுதும் இந்த பகுதியில் மழைநீர் தேங்குவது தொடர்கதையாக இருந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு பொது மருத்துவமனை, காவல் நிலையம், பழைய நகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி நின்றது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் சராசரியாக 2.97 மில்லிமீட்டர் மழை பொழிவு ஏற்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கூடன்குளம் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீரும் தேங்கியதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கூடன்குளம் அம்பேத்கர் நகர் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் பெய்த கனமழையால் அந்த பகுதியில் உள்ள தெருக்களில் மழைநீர் தேங்கியது. அத்துடன் கழிவு நீரும் கலந்து தேங்கி நின்றதால் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகினர். எனவே தங்கள் பகுதியில் மழைநீர் வடிகால் அமைத்து கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ்.
உலக தண்ணீர் தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் ஆதிதிராவிடர் முன்னேற்றக் கழகத்தினர் தண்ணீருக்கு மரியாதை செய்தனர். நாகர்கோவில் அடுத்த சோழன்திட்டை தடுப்பணையில் பாய்ந்தோடும் தண்ணீருக்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். அத்துடன் தண்ணீரை பாதுகாப்போம், மழைநீரை சேமிப்போம் என்று முழக்கங்களை எழுப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மகேஸ்வரன் என்பவரின் வீட்டிற்கும் பக்கத்து வீட்டிற்கும் இடையே உள்ள குறுகிய வழியில் மாடு ஒன்று சிக்கிக் கொண்டது. இதனால் வெளியேற முடியாத நிலையில் கடந்த 2 நாட்களாக தவித்து வந்துள்ளது. இந்நிலையில் மாட்டை மீட்பதற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி மாட்டை பத்திரமாக மீட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நீர்வாழ் மற்றும் நிலவாழ் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. தமிழ்நாடு வனத்துறை சார்பில் ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் மாநிலம் முழுவதும் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு பறவைகள் கணக்கெடுக்கும் பணி மார்ச் 8, 9 மற்றும் 15, 16 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான பறவைகள் கணக்கெடுப்பில் கேரள மாநில பறவையான இருவாச்சி மற்றும் அரிய வகை பறவைகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். மற்றும் இது தொடர்பான ஆவண வீடியோ பதிவையும் வெளியிட்டனர். நெல்லை மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட்ட குடிநீரில் சிறிய தண்ணீர் பாம்பு வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லை மாநகர மக்களுக்கு மாநகராட்சி சார்பில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தச்சநல்லூர், செல்வ விக்னேஷ் நகர், மல்லிகை தெருவில் ஒருவரின் வீட்டில் மாநகராட்சி குடிநீர் குழாயில் வந்த சிறிய அளவிலான தண்ணீர் பாம்பு ஒன்று வந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ யதோதகாரி பெருமாள் கோவில் பங்குனி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பச்சை பட்டுடுத்தி திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டன. தொடர்ந்து மல்லிகை, சம்பங்கி உள்ளிட்ட பஞ்சவர்ண மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு கொடிமரத்தருகே எழுந்தருள செய்து தீபதூப ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் மேலதாளங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு பிரம்மோற்சவம் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி பெண்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சோழவந்தான் அருகே உள்ள திருவேங்கடம் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் குடிநீர் வசதி இல்லாத நிலையில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தில் வீடுதோறும் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் குழாய் அமைக்கப்பட்ட நாளில் இருந்து இதுவரை தண்ணீர் வந்ததே இல்லை என்று புகார் கூறி அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய கொள்ளிடம் ஆற்றில் 2 முதலைகள் சண்டையிடும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் அருகே மேல தவர்தாம்பட்டு கிராமத்தில் பழைய கொள்ளிடம் உப்பனாறு வடிகால் கால்வாய் அமைந்துள்ளது. இந்த வாய்க்காலில் 2 முதலைகள் சண்டையிட்டுக் கொண்டன. இதனை உள்ளூர் இளைஞர்கள் சிலர் செல்போனில் வீடியோ பதிவு செய்தனர். தற்போது இந்த வீடியோ வெளியாகி வைரலாகியுள்ள நிலையில் பழைய கொள்ளிடம் ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என்று வனத்துறை எச்சரித்துள்ளது. கன்னியாகுமரியில் பதநீர் விற்பனை குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் இளநீர், கரும்பு சாறு, ஃப்ரூட் ஜூஸ் போன்ற பொருட்களை பொதுமக்கள் அதிகம் வாங்கி அருந்துகின்றனர். இதேபோன்று இயற்கை பானமாக பதநீரையும் குடித்து மக்கள் கோடை வெப்பத்தை தணித்து வருகின்றனர். இந்நிலையில் தண்ணீரில் கெமிக்கல் கலந்து பதநீராக விற்பனை செய்வதாக புகார்கள் எழுந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி ஞாராம்பிள்ளை பகுதியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பதநீர் விற்பனை செய்பவர்களிடம் சோதனை நடத்தினர். இதில் பதநீரில் எந்தவித கலப்படமும் செய்யப்படவில்லை என்பது தெரியவந்தது.
புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியையொட்டி குறைந்த அழுத்த மின்கம்பி வடம் மிகவும் தாழ்வாக உள்ளதால் விபத்து ஏற்படும் முன் சீர் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு பெற்றோர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கொடிகால்பட்டு அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இப்பள்ளி சுற்றுச்சுவரை ஒட்டி குறைந்த அழுத்த மின்கம்பி வடம் தாழ்வாக சீமை கருவேல மரங்களுக்கு இடையே செல்வதால் பெற்றோர்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் விபத்து ஏற்படும் முன் மின் வாரிய அதிகாரிகள் மின்கம்பியை சீர் செய்ய கோரிக்கை விடுக்கின்றனர். தஞ்சை பனகல் கட்டிடம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அனைத்து ஒப்பந்த செவிலியர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர்.